ஒரு மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் வாங்குறதுக்காக ஒரு முதியவர் வரிசையில் நின்றுட்டு இருக்கார். அப்படி மருந்து வாங்க நின்றுட்டு இருக்கும்போது அந்த மருந்து சீட்டை கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. கடைக்காரர் ஏராளமான மருந்துகளை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறார். முதியவர் தன்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்குறாரு. அந்த கடைக்காரர் டோட்டல் போட்டு பார்க்குறார். இவர் கொடுத்துருக்க பணம் குறைவா இருக்கு. இதை பார்த்த முதியவருக்கு தெரியுது அந்த மருந்துகளுக்கான தொகை தன்னிடம் இல்லை அப்படிங்கிறது அந்த முதியவருக்கு தெரிய வருது. தங்கிட்ட இருந்த மோதிரத்தை கழட்டி அந்த டேபிள் மேலே வைக்கிறார் அந்த முதியவர். இதை பக்கத்துல ஒரு சிறுவன் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சிறுவன் அப்பதான் கொஞ்சம் முன்ன தன்னுடைய அம்மா கிட்ட சாக்லேட் வாங்குறதுக்காக 50 ரூபா வேணும்னு சொல்லி கேட்டு வச்சிருக்கான். அந்த பணம் அவனோட தாயார் அவனுக்கு கொடுக்குறாங்க. இந்த பணத்தை அந்த சிறுவன் அந்த டேபிள் மேல கொண்டு போய் வைக்கிறான். வச்சு அந்த கடைக்காரர்கிட்ட, அண்ணா இந்த தாத்தாக்கு இந்த மருந்துக்கான தொகையா என்னுடைய பங்களிப்பு இந்த 50 ரூபாவை நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்றான். இதை பார்த்த அந்த சிறுவனோட தாயார் தன்னிடம் இருந்து தன் பங்காக இன்னும் ஒரு 500 ரூபாயை அந்த டேபிள் மேல எடுத்து வைக்கிறாங்க. பின்னாடி நின்றுட்டு இருந்த மற்றும் ஒரு நபர் தன்னிடம் இருந்து தன்னுடைய பங்காக ஒரு 2000 ரூபாய் பணத்தையும் எடுத்து அந்த டேபிள் மேல வைக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்க கடைக்கார இளைஞன், கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த இளைஞன் தன்னுடைய சம்பள பணத்திலிருந்து தன் பங்காக அவனும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறான். இருந்தாலும் அந்த தொகை போதுமானதா இல்லை. உடனடியாக அந்த கடையோட முதலாளி அந்த மோதிரத்தை எடுத்து அந்த பெரியவரோட கையில போட்டுட்டு மருந்துகள் அத்தனையும் எடுத்து அந்த முதியவர்கிட்ட கொடுத்து, ஐயா நீங்க எடுத்துக்குங்க அப்படிங்கிறாரு. அந்த முதியவர் கண்களில் நீர் தழும்ப அந்த மருந்துகளை பெற்று அங்கிருந்து கிளம்பி போறார். இந்த உலகில் மனிதம் தழைத்திருக்கிறது என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த ஒரு சம்பவம். ஆம் நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறிய உதவி செய்தால் கூட மனம் மகிழ்வாக இருக்கும். இந்த மகிழ்ச்சியிலிருந்து தான் அன்றாடம் வெற்றி கிடைக்கிறது. வெற்றியடைய வாழ்த்துக்கள்.